Hi friends, good evening. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட போஸ்ட் அனலைஸ். இன்னைக்கு மார்க்கெட் 54,300ல தொடங்கி 53,800 வரையும் டவுன் போயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாம் எக்ஸ்பைரின்றதால ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட்ல நல்லா எடுத்திருந்தா புட் ஆப்ஷன்ல ஒரு நல்ல ட்ரேட் எடுத்துருக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். புட் ஆப்ஷன் பற்றி எந்த ட்ரேட் எடுத்துருக்கலான்ட்டு அதோட ப்ரைஸ் ஆப்ஷனும் போட்டிருக்கேன். பின்ன அதை போய் பாருங்கள். அண்ட் நம்ம மார்க்கெட்டை போர்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட்டு நல்லா போயிருக்கு. இதோட சப்போர்ட் லெவல் டேல பார்க்கும்போது 53,490 இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை நாளைக்கு பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா கீழே போக சான்சஸ் இருக்கு. ஸோ அதர்வைஸ் இதை பிரேக் பண்ணலைன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிவேஸ்னா மார்க்கெட் இங்குள்ளே தொடங்கி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 490லேருந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. நிஃப்டிலையும் அதே போல தான். மார்க்கெட் 24,900ல ஸ்டார்ட் ஆகி 24,500ல டவுன் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் மேஜர் சப்போர்ட் 24,346 இந்த லைனை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே போக சான்சஸ் இருக்கும். அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,931 மார்க்கெட் அது வரையும் போகுமா இல்லையா அப்படின்றது நாளைக்கு தான் பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா இதுல இருந்து மார்க்கெட் இதுக்குள்ளேயே தொடங்கி இதை பிரேக் அவுட் பண்ணாம இதுக்குள்ளேயே சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப் சைடு போக சான்ஸ் அதிகம் கம்மி தான். ஸோ சஸ்டைன் மீன்ஸ் மார்க்கெட் சஸ்டைன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அங்கேயே சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது ரிவர்ஸ் ஆகும். மார்க்கெட் ஒரே கேண்டில்ல ரிவர்ஸ் ஆகாது, சான்சஸ் கம்மி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எல்லாமே பையர்ஸ் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான். இதில் இவ்வளோ செல்லர் இருக்காங்க, பையர் கொஞ்சமாக தான் வந்திருக்காங்க. இதில் அகைன் நம்ம செல்லர் புஷ் பண்ணி கீழே எடுத்துன்னு போயிட்டாங்க. பட் பையர் எவ்வளோ முடிச்சா ட்ரை பண்ணாலும் அகைன் செல்லர் மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2-3 நாளில் மார்க்கெட் இன்னும் நல்லா கொண்டு போயிருக்காங்க மேலே பையர், பட் அகைன் செல்லர் டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பத்துக்கு சான்சஸ் கம்மி தான். மேபி நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவைஸ் ஆகுதான்றதை நாளைக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and subscribe my channels and share.